மனித இனத்தின் வரலாற்றில் கிரிகர் மெண்டல் சார்லஸ் டார்வினுக்கு பிறகு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரரான ஜேம்ஸ் வாட்சன் மறைந்திருக்கிறார். அன்றாட பரபரப்பு செய்திக்கு இடையில் நோபல் விருது பெற்ற அந்த விஞ்ஞானியின் மறைவு பெரும்பாலான ஊடகங்களில் செய்தியாக கூட வெளிவரவில்லை என்பது குறித்து வருத்தப்படுவதா இல்லை கடந்து போவதா என்று தெரியவில்லை. மரபியல் குறித்த அடிப்படை ஆய்வை மேற்கொண்ட நவீன மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் 1884 மறைந்த ஆஸ்திரிய விஞ்ஞானி கிரிகர் மெண்டல் உயிரினங்களின் தோற்றம் பரிணாம வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்து 1882 மறைந்தவர் இயற்கையியல் அறிஞர் சார்லஸ் டார்வின். மேலோட்டமாக அவர்கள் வெளிப்படுத்தியிருந்த கருத்துக்களின் அடிப்படையில் உயிரணுக்களின் ஜீவ ரகசியத்தை கண்டறிய முற்பட்ட பெருமைக்குரியவர் விஞ்ஞானி ஜேம்ஸ் வாட்சன். உடலை இயக்கும் புரதங்களை உருவாக்கும் செயல்பாடுகளின் தொகுப்புதான் டிஎன்ஏ என்று அழைக்கப்படும் டியாக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் என்பது. 2 இழைகள் சேர்ந்து டபுள் ஹெலிக்ஸ் எனப்படும் இரட்டை சுருளை உருவாக்குகிறது. ஒரு சுருள் படிக்கட்டு போல, அதாவது ஒரு ஏணி பின்னலாக சுருண்டு இருப்பது போல இரட்டை சுருள் சர்க்கரை பாஸ்பேட் 2 ஆனாலும் ஆனவை. இதில்தான் உயர் ரகசியமான உடலின் குறியீடு, அந்த கோடு அமைந்திருக்கிறது. இதுதான் பிரபஞ்சத்தின் முக்கியமான மூலக்கூறு. மாலிக்யூல் என்று டிஎன்ஏவை உலகுக்கு தெரியப்படுத்திய பெருமைக்குரியவர் தனது 97வது வயதில் விடை பெற்றிருக்கும் மாலிகுலர் பயாலஜியின் முன்னோடிகளில் ஒருவரான ஜேம்ஸ் வாட்சன். ரோஸ்லிண்ட் பிராங்க்லின் என்கிற மூலக்கூறு விஞ்ஞானியின் சில கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் பிரான்சிஸ் கிரிக் மோரிஸ் வில்கின்ஸுடன் இணைந்து டிஎன்ஏ என்கிற மகத்தான கண்டுபிடிப்பை வெளிப்படுத்தினார் வாட்சன். அதற்காக அவருக்கு 1962 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. உயிர்களின் மூலக்கூறு டிஎன்ஏ அது நுண்ணுயிரினாலும் விலங்கினங்களாலும் பறவை இனங்களாலும் மனிதனங்களாலும் பிறப்பின் ரகசியம் அனைத்தையும் சேகரித்து பாதுகாக்கும் மூலக்கூறுதான் டிஎன்ஏ என்பது நியூக்ளியஸின் குரோமோசோம்களின் டிஎன்ஏ மூலக்கூறு அடங்கியிருக்கிறது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் 1928 ஏப்ரல் 6 பிறந்த ஜேம்ஸ் வாட்சன் சிகாகோ, இண்டியானா பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்று பிரிட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கேவன்டிஷ் ஆய்வுக்கூடத்தில் ஆய்வுக்காக சேர்ந்தபோது அவருக்கு வயது 25. அப்போதுதான் அவரும் பிரான்சிஸ் கிரிக்கும் சேர்ந்து நண்பர்கள் ஆனார்கள். அவர்களது ஆராய்ச்சியின் முடிவுதான் 1953 வெளியிடப்பட்ட டிஎன்ஏவின் இரட்டை சுருள் மாடல்.